நான் இந்த கதையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உட்காந்து கதை அடிப்பிட்டே இருந்தேன். இப்போ இந்த நேரத்தில் நான் கதை இந்த படம் இப்போ வந்து எதிர்பார்க்காத வந்துச்சு. நாளைக்கு இருந்து யாருக்குமே தெரியாதுண்ணே, நம்ம கையில் எதுவுமே இல்லைண்ணே. ஆனால் ஒன்று நடிச்சுக்கிட்டே இருப்போம்ண்ணே. நமக்காக கதை ரெடி பண்ண நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு இயக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த வேலை செய்ய நான் ரெடியாக இருக்கேன். அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்பு வந்திருக்குதா? அடுத்த படங்கள் என்ன மாதிரியான? அடுத்து மண்டாடி நீங்கள் எல்லாரும் இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த 3-4 படம் பார்த்துருக்கேன். என் படம் அப்படியே மாமூல் வேற மாதிரி இருக்குல்ல. இப்போ மண்டாடி இந்த எல்லா படத்தையும் வச்சுட்டு மண்டாடி தனித்துவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மண்டாடிக்கு அப்புறம் நான் கதைகள் கேட்டுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சூப்பராக சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பாட்டு ஃபோன் பண்ணிட்டு பேசவே இல்லை. என்னால் என் பாப்பா சொல்லிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா அப்படின்ட்டுச்சு. அதுதான் படம் அந்த மாதிரி தம்பி எமோஷன் ஒரு சாமி எமோஷனல். நல்ல விஷயம் பாராட்டாங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க ரொமான்ஸுக்கு வரப்ப நல்ல கான்ஃபிடண்டா பண்ணுங்கன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த என் ஒய்ஃப் முறைட்டு. நல்ல விஷயங்க. ஆனா எனக்கு வேலை நிறைய இருக்கு. இல்ல இந்த வேலை முதல்ல கிடைச்ச தக்க வைக்கணுமே. உங்க முன்னாடி நடிகர் நின்றுட்டேன். இன்னைக்கு என் மாமன் நிறைய பேர் கத்துறாங்க, என் தம்பின்றாங்க, அண்ணன்றாங்க. இதை நான் தக்க வைக்கணும் இல்லையா? இந்த வேலையை பார்ப்போம். இந்த வேலையை ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த வேலையை எப்படி நான் விட்டு போக முடியும்? ஸோ இதுல இந்த தக்க வச்சுக்க நிறைய தூர் இருக்கு சினிமா. அதுக்கான வேலையை நான் எடுப்பேன். அதுதான் சொல்றானே. இப்போதைக்கு உங்க மண்ணின் மைந்தனா நான் சினிமாவின் பயணமா போய்கிட்டே இருக்கட்டேன். நீங்க எதிர்பார்க்கறது எப்போன்னு எனக்கு தெரியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.